அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹேர் வாஷ் பவுடரு எப்படி செய்யறது தான் காட்ட போறேன். நான் அரப்பு வச்சு ஒரு ஹேர் வாஷ் பவுடர் நான் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஹேர் க்ரோத் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கும். நல்லா உங்க முடிவு நல்லா லாங்கா அழகா வளரும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்றது நான் போயிட்ட சொல்ல போறேன். அதனோட பெனிஃபிட்ஸையும் ஃபர்ஸ்ட் அரப்பு. இது எங்க வீட்டுல உள்ள அரப்பு வரும். அதுல எடுத்து காய வச்சு வச்சிருக்கேன். அரப்பு ஹேர் க்ரோத்து அப்புறம் ஹேர் ஃபால் எல்லாத்தையும் போக்கிடும். பாடி ஹீட்டை குறைச்சிரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஹேரை சாஃப்டாவும் ட்ரைனாவும் வச்சுக்கணும். ஹேர்ல உள்ள அத்தனை பிரச்சனையும் அது போக்கிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சீயக்காய் எடுத்து வச்சிருக்கேன். சீயக்காய் அதுல நல்லா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அது வெந்தயம் நல்லா முடிய கண்டிஷனர் பண்ணும். நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா விடணும். முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. அது மட்டும் இல்லாம முடியோட வளர்ச்சியை தூக்கிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாசிப்பயிர் வச்சிருக்கிறேன். பாசிப்பருப்பு உங்களுக்கு புரோட்டீன் இருக்கிறதுனால நல்ல ஒரு முடிக்கு நியூட்ரியன்ஸை கொடுக்கும். அதுல நல்ல நியூட்ரியன்ஸ் அதிகம் இருக்கிறதுனால முடிக்கு நல்லா வலு கொடுக்கும். நல்லா திக்கா ஹேர் இது பண்ணும். அது ஹேர்ல உள்ள எண்ணெய் பசைய ஈஸியா போக்கிடும். சோப்பு நெட் கிளியரா ஸ்கேல்பை வச்சுக்கணும். அது நிறைய வளம் கொண்டதா இருக்கும். அது இல்லாம ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரும் இல்லையா முடியல, அதை கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸுக்கும் நல்லா ஹேர் ஸ்மூத்தா வச்சுக்கிற இது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேர் ட்ரைனஸை போக்கும். ஹேர் லாஸ், ஹேர் பிளாக்கா இருக்கிறதுக்கும் குறையும். அது மட்டும் இல்லாம ஹேர் கண்டிஷன் செய்யும். இப்ப நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஒரு 75 கிராம் கிட்ட சேர்த்து வச்சிருக்கேன். நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கு. நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். முடிய கருமையாக்கிடும். இப்ப நான் கருவச்சி எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதுதான் கருவச்சி. இது நல்லா காய வச்சு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கருவச்சி நல்லா தலை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் போக்கிடும். அதாவது தலையில பொடுகு அதெல்லாம் கூட அது என்னன்னா நமக்கு சேக்கா போட்டா நமக்கு சில பேருக்கு ஒட்டு வராம தும்மல் வரும். அதுக்கப்புறம் சைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சளி தொந்தரவுலாம் இருக்காது. அதனால இது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா காய வச்சத நான் இதுல சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வேப்பிலை பாருங்க. வேப்பிலை இன்னும் நான் போடுவேன். இதுல வேப்பிலை பொடியா போடுவேன். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு எங்க வீட்டுல, அதனால வேப்பிலை கம்மியா வச்சிருக்கேன். வேப்பிலைக்கு ஆன்டி பாக்டீரியலும் ஆன்டி ஃபங்கல் இதுவும் இருக்கு. அதனால தலையில எந்த ஒரு பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வேப்பிலை நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் துளசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த காய வச்சு வச்சிருக்கேன். நான் பவுடரை சேர்த்துக்குவேன். இந்த போடாது இருக்கு. துளசி நமக்கு சைனஸ் பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்காக துளசியை நான் இதுல சேர்த்து வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம நான் செம்பருத்தி பூ பொடி சேர்க்கிறேன். இதுவும் முடி வளர்ச்சிக்கு நல்லது. அதே மாதிரி நல்ல முடியை கடுமையாக்கும். இதுல காப்பர் அதிகம் இருக்கு, சத்து அதிகம் இருக்கு. அடுத்து கற்றாழை 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் இந்த சிவக்காயோட நான் சேர்த்துக்குவேன். கற்றாழையும் முடிக்கு எல்லாம் நல்லது. அதுக்கு அடுத்து செம்பருத்தி இலை பொடி நான் சேர்த்து போறேன் 50 கிராம் அளவுக்கு. செம்பருத்தி இலை நல்லா ஹேரை கண்டிஷன் பண்ணும். ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணிடும். முடிய நல்லா சில்க் அண்ட் ஷைனா இருக்கும். நல்லா நிறைக்கிற தன்மையும் இதுக்கு இருக்கும். இதுக்கு அடுத்து நான் வெள்ளை கரிசாலைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை கரிசாலை பொடியை நான் சேர்க்க போறேன். இதுவும் நல்ல முடி வளர்ச்சிக்கு நல்லது. முடிய கருமையாக்கும். கிரே ஹேர் எல்லாத்தையும் போக்கிடும்.
ஏற்கனவே துளசி சொன்னேன் இல்லையா, கொஞ்சமா இருக்குது பாருங்க. துளசி இது பவுடரா வந்து நான் சேர்த்துக்குவேன். 25 கிராம் தான் சேர்த்துக்குவேன். அதுக்கு பிறகு கடைசியா நான் சேர்க்க போறது வந்து கிராம்பு. இது வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு கிராம்பு சேர்க்கணும். கிராம்பு வந்து நமக்கு வந்து கூலா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு தலைவலி அந்த மாதிரிலாம் வந்துடும். அவங்களுக்கு வந்து இந்த கிராம்பு சேர்த்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. முடி வளர்ச்சியும் கிராம்பு தூண்டும். அதனால கிராம்பு ஒரு 25 கிராம் அளவுக்கு கிராம்பு பொடி சேர்த்துக்குவேன். இப்ப நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் சீயக்காய் வந்து அரைப்பு வந்து மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 1 கிலோ 50 கிராம் அளவுக்கு எனக்கு கிடைச்சிது. இந்த இது வந்து நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? எப்படி பாருங்க, அந்த குழப்பா அப்படியே நுர வர மாதிரியே இருக்கும். நல்லா தலையில நல்லா வந்து உள்ள எண்ணெய் பிசுப்பு எல்லாத்தையும் எடுக்கும். அது பாருங்க, தண்ணியில நுர வருது தெரியுது உங்களுக்கு. ஓவர் நுரன்னு இருக்காது, ஷாம்பூர்லாம் வர மாதிரி இப்படிதான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து நல்லா தலையில உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போட்ட உடனே உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு முடி வந்து செம்பட்டை கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் போட்ட உடனே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். நார்மலாக இருக்கிறவங்க வந்து போட்டாலே அவங்களோட ஏற்கனவே ஒரு நரைச்ச முடி இருந்திருந்தா கூட அது கூட வந்து உங்களுக்கு டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த சீயக்காய் பொடியை போட்டு தேய்ச்சிங்கன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஹேர் பேக் போடுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் போய் குளிச்சுக்கலாம். லைட்டாக வந்து ஆயில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் குளிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குளிக்கும் போது வந்து அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்டாக உங்களோட முடி வந்து நல்லா ஷைனாகவே இருக்குது. முடி வந்து உங்களுக்கு உள்ளதை விட வந்து உங்கள் முடி வந்து பிளாக்காக வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு 3 முறை யூஸ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து தலையில் வந்து உள்ள பொடுகு பிரச்சனை ஃபஸ்ட்டு வாஷ்லேயே போயிடும். உங்களுக்கு பொடுகு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தலையில் உள்ள அத்தனை அரிப்பு இந்த மாதிரி இருக்கிறது எத்தனையும் போயிடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து முடி வந்து க்ரோத் ஆகிறது கூட உங்களுக்கு இந்த ஹேர் வாஷ் பவுடரை யூஸ் பண்ணும்போது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சீயக்காய் பொடியை வந்து நான் ஊருக்கு அனுப்ப போகிறேன். நான் எங்களுக்கு வச்சுக்கிட்டு இந்த சீயக்காய் பொடியை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா சுடு தண்ணி இருக்கும் இல்லையா, இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு தலையில் அப்ளை பண்ணி குளிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் உப்பு போடாமல் சாப்பாடு வடிச்சிங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை வந்து சீயக்காய் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா அரிசி கழுவின தண்ணியை வந்து முன்னாள் கழுவின தண்ணியை மறுநாள் வச்சுருந்து அதை கூட ஊற்றி சுட வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சாதாரணமாக சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சீயக்காய் பொடியை அரைச்சி பாருங்கள். அரைச்சி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்டில் வந்து இந்த சீயக்காய் பொடி எப்படி இருந்ததுன்றதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.